ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா செல்ஃபிகள் உலகம், டைனோசர் உலகம், வண்ணப்பறவை எல்லாம் பார்க்கறதுக்கு பொருள் கண்காட்சி தாங்க வந்திருக்கோம். இது வந்து 4 in 1 பொருள் கண்காட்சின்னு சொல்லி தேனியில போட்டிருக்காங்கங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாண்டியன் மகால் எதிரிலையும் பிசிப்பட்டி தேனியில போட்டிருக்காங்கங்க. இது வந்து பக்கத்துல மேனகாமல் பக்கத்துல தான் போட்டிருக்காங்க. நைட்டு வந்து 5 மணிலேருந்து வந்து 9:30 வரைக்கும் பார்த்துக்கலாங்க. நல்லா இருக்கும். ஆனா நாங்க வந்த வேலையே வேறங்க தேனியில. இது ஃபுல்லா தேனி ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்களா, என் குழந்தைங்க பார்த்துட்டு இங்க போகணும்னாலே போகணும்னு ஒரே அடங்க. 8 o'clock மேல தாங்க போனோம். 9:30 வரைக்கும் சுத்திட்டு வந்தோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட நுழைவு டிக்கெட் வந்து ஒரு 50 ரூபாய் தாங்க. நாங்க போன டைம் என்னமோ கொஞ்சம் கூட்டம் இல்லாம தாங்க இருந்துச்சு. இது போட்டே இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது போல. ஒரு வாரம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட்டம் எல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. போனோம்னா உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைனோசர் உலகம் இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உள்ள நிறைய டைனோசர்ஸ் வச்சிருக்காங்க. அது நல்லா சவுண்ட் எஃபெக்டோட வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்ல வச்சிருந்தாங்கங்க. பட் ரொம்ப அதிகமா இல்ல, கம்மியான அளவு தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு. நல்லா அந்த கலரிங், அந்த லைட்லாம் போடவும் அந்த எஃபெக்ட்டுக்கு அந்த குருவியெல்லாம் ரொம்ப அழகா தெரிஞ்சுச்சு. கொண்ட வச்ச குருவி, கொண்ட வைக்காத குருவின்னு நிறைய குருவி இருந்துச்சு. குழந்தைங்கலாம் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. சரி, இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கலர் மீன்கள் நிறைய வச்சிருந்தாங்கங்க. நிறைய தொட்டியில குட்டி மீன், பெரிய மீன், அப்புறம் நிறைய கலர் கலர் ஸ்டார் ஃபிஷ் அந்த மாதிரி அது இதுன்னு நிறைய வச்சிருந்தாங்க. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாம கிளியரா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபிகள் உலகம் வச்சிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம். குழந்தைங்கலாம் ஒவ்வொரு கார்ட்டூன் பக்கத்துலேயே போய் நின்றுட்டு இதில் ஃபோட்டோ எடுங்க, அதில் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. டைனோசர், அதுக்கப்புறம் வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க் பார்த்துட்டு நான் செல்ஃபிகள் உலகத்துக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்துல் கலாம் செடி கொடுக்கும்போது வாங்குற மாதிரி இருக்க ஃபோட்டோலாம் ஹைலைட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாண்டி வந்தோன்னா நம்ம பர்ச்சேசிங் பாட்டுங்க, நிறைய பர்ச்சேசிங் பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களோட வேர்ல்டுங்க பாருங்க. நம்ம எல்லா இடத்துலயும் போய் என்ன ரைடு வேணுமோ போய்க்கலாம். பட் காஸ்ட்லி தாங்க. எல்லாமே 80 ரூபீஸ்க்கு மேல தாங்க வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. என் குழந்தைங்கலாம் எல்லா ரைட்ஸ்லயுமே போய் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு ஈவினிங் வந்து நல்ல ஒரு ஸ்பாட் தான் போய் என்ஜாய் பண்றதுக்கு. கிட்ஸுக்குலாம் நிறைய இந்த பேய் வீடு போய் பயமுறுத்துற மாதிரி ஐஸ்லாம் போட்டு ஐஸ் வீடுன்னு தனியா வச்சிருந்தாங்க. அது மாதிரி இந்த குழந்தைங்கலாம் பால் விளையாடுறதுக்குலாம் வச்சிருந்தாங்க. நான் வந்து ஜெயிண்ட் வீல்ல ஏறி இருந்தேங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நாங்க ரொம்ப கூட்டம் கம்மியா இருந்தனால அந்த ஜெயிண்ட் வீல்ல எங்கள மட்டும் தான் வச்சு சுத்தி விட்டுருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான ஸ்பாட்டும் நிறைய இருக்கு. நிறைய இந்த அப்பளம் அது இதுன்னு சொல்லி நம்மளும் சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.